வணக்கம். டாக்ஸ் பீயிங் டாக். டாக்னா என்ன மீனிங் தெரியுமா? DAWG. தெரியாது. எனக்கு தெரியல, அப்புறமா பார்க்குறேன். தெரிஞ்ச மாதிரியே கேட்டீங்க. இதுவே நம்ப முடியாது. என்ன டாக்ஸை பற்றின வீடியோஸா இல்லை வேற யாரும்? இவரோட இதில் மட்டும் நான் என்னால் கெஸ்ஸே பண்ண டைட்டில் வச்சு எனக்கு கெஸ் பண்ண முடியாது, அந்த தம்ப்நெயில் வச்சு என்னன்னு கெஸ் பண்ண முடியாது. அதனால டேரக்டாக வீடியோக்குள்ளே போயிடுவோம். Real or fake? Real. Oh no, fake. அந்த மாதிரி ஷார்ட்ஸ் நிறைய பண்ணுவாங்க. ஹலோ ப்ரோஸ்கிஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோ எதை பற்றினா, நான் போன வீடியோலே சொல்லியிருக்கேன், டாக் கிளிப்ஸ் ஆர் மை ஃபேவரட் கிளிப்ஸ். மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் வந்து டாக் தான், இல்லை கேட்டு தான் இன்னொரு சண்டை போயிட்டு. லெட் மீ டெல் யூ சம்திங். ஃபர்ஸ்ட் நம்ம ஒவ்வொரு கேட்டகரியாக பிரிப்போம். நாய்கள், பூனைகள்னு. பூனைதான் அழகு. நன்றி நாய்கள். மீம்ஸ் எல்லாமே நாய்கிட்டே இருக்கட்டும். நிறைய இருந்தாலும் டாக் மீம்ஸ் தான் வந்து நிறைய வெரைட்டியா இருக்கும். கண்ணை பெருசாக்கி பாக்குறதா இருக்கட்டும், சஸ்ஸான ரியாக்ஷன் கொடுக்கறதா இருக்கட்டும், சிரிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே வந்து டாக் மீம்ஸ். யூ கேனாட் பீட் டாக் மீம்ஸ். அதுக்கப்புறம் கொடுத்ததை சாப்பிடுறது, அதுக்கு என்ன சொல்றது, அடாப்டபிலிட்டி நாய்கள். ஃப்ரெண்ட்ஷிப் நாய்கள். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் டேலண்ட் நாய்கள். ஒரு கிளிப்பை நீங்க பாத்திருக்கீங்களா? அப்படியே மூக்குல வந்து தண்ணி வச்சுட்டு அப்படியே பேலன்ஸ் பண்ணிட்டே போகும். கேட்ஸ் குட் நெவர். அதுக்கப்புறம் இன்னொரு கிளிப்ல வந்து ஒரு நாயே போயிட்டு ஒரு மார்க்கெட்ல போய் காசு கொடுத்து வாங்கிட்டு வரும். இந்த மாதிரி ஒரு கேட் கிளிப்பை காமிங்கடா, நான் ஒத்துக்கிறேன். ஸோ மறுபடியும் டேலண்ட் நாய்கள். இப்படி எல்லா கேட்டகரியிலையும் டாக்ஸ் சோலோஸ். இப்படி இருக்கும்போது எப்படி கேட்ஸ் வந்து ஹியூமன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஆக முடியும்? எல்லாரும் டாக்ஸ்ன்னு சொல்கிறாங்க, சரி ஓகே நம்ம வந்து கொஞ்சம் யூனிக்காக இருப்போம், புளுத்துவோன்ட்டு பூனைகள்னு சொல்ல வேண்டியது. எவ்வளோ பேசுகிற நானே வந்து நான் பூனைகளை வளர்த்துருக்கேன். எனக்கு தெரியும் எப்படி நன்றி கெட்டவனுங்கன்னு எனக்கு தெரியும். நான் 3 பூனைகள் வளர்த்தேன். நான் நல்ல சாப்பாடு போடுவேன். நீங்கள் வந்து நான் அமேசான்ல இவனுங்களுக்காக பூனையிலேயே இது நல்ல சாப்பாடு இவங்களுக்கு என்ன வந்து கொடுத்தா நல்லா இருப்பானுங்கன்னு பார்த்து ஆர்டர் பண்ணி அதை போடுவேன். நான் டெய்லி போடுவேன். ஒவ்வொரு பாக்கெட்டா போட்டு பவுல்ல வச்சுட்டு இருந்தேன். 3 பூனைக்கும் பிரஸ்டீஜ் சாப்பாடு தான் போட்டுட்டு இருந்தேன். பிரஸ்டீஜ் தானே அது. அது போட்டோ போடுறேன், என்ன சாப்பாடு போட்டேன். அமேசான்ல ஆயிரக்கணக்கில் செலவு பண்ணி கொடுத்தேன். ஆனா என்னைக்காச்சும் மரியாதை எனக்கு கொடுத்துருக்கானுங்க. சிக்கன் 65 வந்து சரி ஓகே 2 அப்பம் அவங்களுக்கு பாவம் எப்பயுமே ஒரே சாப்பாடு சாப்பிட்றாங்களே, சாப்பிட்ற நேரம் ஆனா போதும் கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. சாப்பாடு வைக்க போவ நண்பர்களே, மிரட்டுவானுங்க. அப்படியே வெயிடான்ற மாதிரி கிளிப்பு வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். நான் அது போடுறேன். ஏன் ஓடிக்கிட்டே இருக்குங்க? கேட்டுக்கிட்டு இருக்குங்க. சாப்பிட்டுட்டு அப்படியே போயிடுவானே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் வந்து அடுத்த சாப்பாடு டைம்ல தான் அவங்க பார்ப்பேன். ஒரு பாசம், ஒரு நேசம், வாலாட்டுறது எதுவுமே கிடையாது. ஒரு நன்றி எதுவுமே கிடையாது. சாப்பாடு மட்டும் சாப்பிட்றது எனக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சேவையை மட்டும் நான் ஒரு நாய்க்கு பண்ணியிருந்தேன்னா கடைசி வரைக்கும் என் கூட நின்று என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருந்திருப்பான். என்னை எங்க போனாலும் பாதுகாப்பாக இருந்திருப்பான். 3 பூனைங்க. அதுக்கப்புறம் அந்த 3 பூனையில 2 பூனை காணாம போச்சு. ஒரு பூனை போச்சு, 2வது மாடியில இருந்து விழுந்துட்டான். எதுக்கு? நான் என்ன பாவம் பண்ணேன்னு தெரியல. நல்லா சாப்பாடு வச்சுட்டு இருந்தேன். சூசைட் பண்ற அளவுக்கு உனக்கு என்னப்பா கஷ்டம் கொடுத்தேன் நான். சிரிச்சுட்டே சொல்றேன், வெளியே தான் பாம்பா சிரிக்கிறேன், உள்ள அழுதுட்டு இருக்கேன். ஸோ அதனால தான் என்னுடைய ஃபேவரட் பெட்ஸ் வந்து டாக்ஸ் தான். பட் ஐ நெவர் ஹேட் அ டாக் அஸ் அ பெட். கேட்ஸ் தான் வச்சிருந்தேன். பட் அதுக்கு பூனைகள் பிடிக்காதுன்னு கிடையாது. பூனைகள் நல்லவங்களா இல்லைன்னு நான் சொல்ல வரல, இருந்தால் நல்லா இருக்கும் தான் நான் சொல்றேன். ஒரு நன்றி இருக்கணும். நன்றி கூட விட்டுருங்க, ஒரு மரியாதை இருக்கணும். மரியாதை கொடுக்க மாட்டாங்க. இவங்க 3 பேர் எனக்கு பெட்டா இல்லை நான் இவங்களுக்கு பெட்டான்னு தெரியும். கூட போக விட மாட்டாங்க நண்பர்களே. அன்டச்சபிலிட்டி மெயின்டைன் பண்ணுவாங்க. நான் இங்கேருந்து இங்கே வரனாலே கத்த ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ எஸ், நீங்கள் ஏதாச்சும் பெட்டு வச்சுருக்கீங்கன்னா அந்த கதையை சொல்லுங்கள். நீங்கள் ஒரு பூனையை வந்து பெட்டாக வச்சு அது உங்களுக்கு ஏதாச்சும் ஹோல்சமான விஷயம் செஞ்சுருக்குன்னா அதை எனக்கு வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுங்கள், ஸ்டோரியில் பார்க்கலாம். என் மனசை மாற்ற ட்ரை பண்ணுங்கள், பார்க்கலாம். ஸோ எஸ், இன்றைக்கி வந்து டாக் கிளிப்ஸுக்கு தான் ரியாக்ட் பண்ண போகிறோம். இன்ஸ்டாகிராமில் டாக்ஸ் பீயிங் டாக்ஸ் அப்படின்ற ஒரு பேஜ். ஸோ ரொம்ப பேசாமல் நம்ம வந்து கிளிப்ஸ் பார்ப்போம், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். But don't pet them yet and see what they do.
தடவை கொடுக்க சொல்லுதா? இதுதான் சொல்றேன், இந்த கையை கிட்ட கூட கொண்டு போக முடியாது பூனைனா. நான் வளர்த்த பூனை அட்லீஸ்ட் கிட்ட போனாலே சவுண்டு போடுவேன். எனக்கே கன்சென்ட் கொடுக்குதுன்றதான் எனக்கு கஷ்டமா இருக்கு. ஐ ஃபீல் லைக் எம்பது சாப்பிட எவ்வளவு பாசத்தோட கொடுத்துறேன். தள்ளிட்டு போ. அப்படி அதான் சொல்றேன் நான், பூனையை வித்துருங்க. கோச்சிட்டு போமா? இல்ல கோச்சிட்டு போறதா? இது கேட்டுமே பண்ணும். எவ்வளவு நேரம் நிக்குது? எனக்கு டாக்ஸ் பிடிக்கணுன்னே எல்லா டாக்ஸையும் பிடிக்கும்னு நினைச்சிடாதீங்க. அதுலயும் வந்து நான் அவங்க பிரிச்சு இவனுக்கு மட்டும் தான் என்னுடைய சப்போர்ட் கொடுப்பேன். பக்க வளர்க்குறவங்கலாம் பார்த்தாலே எனக்கு பிடிக்காது. அது போக இந்த புசு புசு நாய் இருக்குங்க, வெள்ளை கலர், கீச்சு கீச்சு கத்தும், வாய்ஸும் கேவலமா இருக்கும், குணமும் கிடையாது, சரியான குணம் கிடையாது, எப்போ போனாலும் கத்திக்கிட்டு. நல்ல டாக் ப்ரீட்னா என்னன்னா, அந்த கோல்டன் ஷெப்பர்டு அவனுங்க வந்து கொஞ்சம் தொடரானங்கி பசங்க, அவனுங்க இந்த பிரச்சனைகள்லாம் போக மாட்டாங்க. இவனுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணுவானுங்க. நடுவில் இருக்கிறது வந்து நம்ம திருநாய்க்கள் தான். அதுக்காக திருநாய்க்கோக்கி எனக்கு பிடிக்கும்னு சொல்லாதீங்க, அது ஒரு தனி ஹிஸ்ட்ரி இருக்கு. எனக்கு யாருமே பிடிக்காது. ஓபன் பண்றவன் கணிக்க போதா நண்பர்களுடைய வால் ஆட்டுதா இல்லையான்னு பாத்துருங்க. இந்த மாதிரி சைலண்டா இருந்தானா அவனுக்கு பிடிக்கலன்னு அர்த்தம். கரெக்ட். வால் ஆட்டலன்னா நீங்க பக்கத்துல போகவே இல்லை. வால் ஆட்டல சைலண்டா இருக்கான், நீ அன்கம்ஃபர்டபிள்ன்றத தெரிஞ்சுக்கிட்டு நான் போயிருந்தோம். ஈவன் அது கத்திட்டு வால் ஆட்டிட்டு இருந்தா கூட பிரச்சனை இல்லை. பணியார மாதிரி இருக்கு. நண்பர்களே, குட்டியா இருக்கான்னு பார்த்து இடம் போட்டுறாதீங்க. இந்த மாதிரி நாய்கள் தான் அதிக பிரச்சனை கொடுக்கும். இந்த நாய் அப்புறம் புசு புசு நாய் ஒன்று இருக்கும், வெள்ளை கலர் நாய். இறைச்சலின் டெஃபனிஷன் தான் அவன் தான், அவள் தான். சரி, அவனே வச்சுருக்கான். வாய்ஸை கேட்டாலே நான் டென்ஷன் ஆகிடுவேன். ஐ டோன்ட் திங்க் ஹி ரியலைஸ்ட் ஐ வாஸ் ஹோம். இது ஆக்சுவலா கேட் பண்ணோம். இதுதான் சொல்றேன், நம்ம இல்லைன்னா மிஸ் பண்றான் பாருங்க. ஒரு பாஸ் இருக்கு. டாக்ஸ் ஆர் ரியலி மேன்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஆக்சுவலி நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அதுல என்னன்னா, அவங்க ஓனர் வீட்டுல இல்லைன்னு நினைச்சிட்டு அந்த கேட் கத்திக்கிட்டே இருக்கும். அவங்க மேல வந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. அவங்க லைட்டா ஒரு வாய்ஸ் கொடுத்தோன்னு அந்த ஒரு ரியாக்ஷன் கொடுக்கும் பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். நிறைய பேர் பார்த்துட்டு குடுக்குன்னு ஓடி வரும் அவங்கள்ட்ட. ஐ மீன் ஒரு ஸ்டேர் கேஸ்ல மேல இருக்கும், அவங்க ரூம்குள்ள இருக்காங்க, நிச்சிட்டு ரூம் போட்டு போறாங்க. நான் பார்த்தது வந்து அது வந்து கீழ இருக்கு, இவங்க ஸ்டேர் கேஸ்ல இருந்து வீடியோ எடுத்துட்டு இருப்பாங்க. பார்த்த உடனே அப்படியே எக்ஸைட் ஆகி கத்திட்டு ஓடி வர மாதிரி. அது எப்படின்னா, ஸ்டே கேட்ஸுக்கு என்ன இருக்கும்னா, அதுங்க அந்த ரொம்ப வைல்டா இருக்கனால அதுங்க கண்டிப்பா பாசமா இருக்க வாய்ப்பே இல்லை, விடாதுங்க. அவங்க சொல்ற மாதிரி டச் பண்ணவே விடாதுங்க. இவர் சொல்றாரு பூனைங்க இப்படி இருக்காது. எனக்கு தெரிஞ்சு நம்மளும் கேட் வச்சிருக்கோம். அது வந்து நம்ம விட்டுட்டு போனாலே வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்களா, நாங்க எப்ப போய் அதை கூட்டிட்டு வந்தா போதுன்ற மாதிரி. ஆனா வந்து என்னன்னா, நாய்ங்க அளவுக்கு அப்படி ரொம்ப பாசம் பொழியாது, பிகு பண்ணுங்க. நம்மளா வந்து தூக்கி நம்மளா கொஞ்சணும். ஆனா நம்மளா கொஞ்சற வரைக்கும் என்ன கொஞ்சங்கன்னு வந்து கத்தாதுங்க. என்ன பண்ணா மயில அப்படி உரசிட்டு அப்படியே நிக்கும். நம்ம எங்கேயா போனோம், நம்ம வந்து போய் அதுங்கள பண்ணணும், பேசணும். அதே மாதிரி நைட்டுமே தூங்கும் போதுமே பார்த்தா அது வந்து அது நம்ம கூப்பிட்டு பக்கத்துல படுக்க வைக்கணும்ன்ற மாதிரி பண்ணும். லிட்டரலி குழந்தைங்க தான். கேட்டுன்னா குழந்தைங்க தான். அது வந்து டாக் மாதிரி மெச்சூர்ட் எல்லாம் கிடையாது. அதே மாதிரி எல்லாமே குழந்தைத்தனமா தான் பண்ணாதுங்க. டாக்ஸ் எந்த அளவுக்கு இன்டெலிஜென்ட்டா பண்ணுதுங்களா சில விஷயம். அதான் சொல்ல பேபிஸ் எப்படி குழந்தைங்க அம்மா கிட்ட இருந்து அம்மாவை தானா வந்து கொஞ்சம் பண்ணணும்னு ஒரு இது பண்ணுமோ, அது மாதிரிதான் எங்க வீட்டுல இருக்க ஒரு ஆள் பண்ணிட்டு இருக்கு. இப்பதான் இன்னும் ரவுடித்தனம் பண்ணிட்டு இருக்கு. இப்ப அவங்க அடல்ட் ஏஜ்ல இருக்காங்க. சிரிக்கிறான் பாருங்க. Once again, dogs are talented, நண்பர்களே. ஆனாலும் எழுந்திருக்க மாட்டேங்குது. ஏற முடியாம கஷ்டப்படுது.
Nitro. This vagina is killing to look at. Dogs don't have vaginas. Can't tell if you're being sarcastic or not. Don't really know why would you think I am. Because dogs have vaginas. என்ன kind of conversation today? Never invite a lab to a birthday. அண்ணன் எடுத்துக்கிட்டேன். பக்குக்கு இது நடந்ததெல்லாம் நான் வந்து பார்த்து கஷ்டப்பட முடியும். கூட தெரியல இதெல்லாம் ஒரு பிரீடா. பாரு உண்மை சைக்கிள் ஓட்டுது. சைக்கிள்லாம் ஓட்டுது. இதெல்லாம் பண்ணுங்க. இது கேட்டுமே ஓ வலிக்குதான் பார்த்துட்டு needed that 2-step verification. சம்ம Nice. Next. Who we running from? இவன் தான் டேஞ்சரஸான ஆளு. அப்பாவி பிச்சைக்கார மாதிரி இருப்பான் மேடம். இவனை மட்டும் நம்பவே கூடாது. அவனை கூட நம்பலாம், இவனை நம்ப கூடாது. சும்மா இருக்க இந்த மாதிரி டிஸ்டர்ப் பண்ணா அப்புறம் இன்ஸ்டன்ட் கர்மா. இதை நான் பார்த்துருக்கேன். Look at the talent. எப்படி இதெல்லாம் வேற லெவல். எல்லாரும் ஒரு வாயாச்சு. This is the best one. இப்பலமா பண்ணுங்க. சில்லது பண்ணுங்க. எனக்கு இல்லைன்னா யாரு கூட இல்லைனா ஒவ்வொரு ப்ரீடும் ஒவ்வொரு கேரக்டர். இதில் பூனையை வந்து நம்ம பிடிக்க முடியாது. பூனையில் ப்ரீட்ஸ் இருக்கா இல்லை? ஒரே ப்ரீடு தான் மேடம். திமிர். பூசணி மாதிரி உட்காந்து இருக்கு. பலிக்கு விட்டுருச்சு. ஐயோ ஆக்சுவலி கேட்ஸ் தான் இப்படி பண்ணுவாங்க. அது பாவம். அது ஐயோ சைலண்டா இருக்கான்னா ஆனா எனக்கு தெரிஞ்சு கேட்டுங்க அப்படி பண்ணாது. இவ்வளவு அக்ரெசிவாலாம் இருக்காதுங்க. அப்புறம் கோவராம இல்லை. ரொம்ப இன்டெலிஜென்ட். பாவமான குளிக்கிறான்னு எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஒரு சுத்தமா ஒண்ணு கூட வாயில படல. Bro missed every bit of it. இது என்ன நாய் இப்படி இருக்கு? அது கழிக்க போகுதுன்னு நினைச்சேன். வெரி குட் வெரி ஃப்ரெண்ட்லி டாக். இதெல்லாம் ட்ரெயின் பண்ணிருப்பாங்க. காசு கொடுத்தாதான் சீரியஸ் பிசினஸ் மேன். இதான் சொன்னேன். இது டேலண்ட் இல்ல. எப்படி அதுங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க இது மாதிரி பண்ண சொல்றாங்க பண்ணுவோன்னு. அவள அடி வாங்கிருக்கோங்க. வாட் என்னால கூட இது பண்ண முடியாது. ஷேக் 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 பூஸ்னி மாதிரி. I fucking love dogs. ஓகே நண்பர்களே, எல்லா ரிவ்யூவும் பார்த்துட்டேன். நல்லா வந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஹோல்சமாக வந்திருக்கும்னு நினைக்கிறேன். Hope you guys enjoyed this video. சந்தோஷமா தூங்குங்க. இன்னும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இந்த மாதிரியே ஆஃப் பண்றாரு. புதுசா இருக்கு. நான் பார்க்க ஆரம்பிச்சலன்னா அவர் வீடியோ நார்மலா சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போவாரு. இப்போ வந்து அந்த கேமரா ஆஃப் பண்றப்ப ஏதோ கீழே டயத்தை பார்த்துட்டு ஓகே எவ்வளவு நேரம் ஓடி இருக்குன்ற மாதிரி பார்த்துட்டு ஆஃப் பண்றாருன்னு தெரியல. பட் மேபி அவரோட எப்படி சொல்றது எக்ஸ்பீரியன்ஸ் அந்த மாதிரி இருக்கலாம். பட் எங்களுக்கு வந்து நான் கேட் வளர்த்ததே, நானும் வளர்த்துனது இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வளர்த்துறோம். பாக்குறோமா அங்க ஸ்ட்ரீட் கேட் போற வர அது பார்க்கணும்னு ஆசையா இருக்கும். எனக்கு ஆக்சுவலா அது கூட பிடிக்காது, சுத்தமா எனக்கு பிடிக்காது. நான் ஒரு காலத்துல டாக் லவரா இருந்தேன், இப்ப கேட் லவர் ஆயிட்டேன். இப்ப எங்கேயாவது இது பூஸ்னி வந்த பிறகு எங்கேயாவது ஏதாவது தெருவுல ஒரு கேட்டை பார்த்தாலுமே பாத்துட்டு போனா அது போய் தொட்டு பார்க்கணும் அப்படின்னு ஆசையா இருக்கு. ஆனா சில கேட்டுங்க
ஆனா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் பர்சனலா சொல்லுது என்னன்னா, நான் பார்த்த வரைக்கும் கேட்டுங்க வந்து அட்டாக் பண்றதுக்கு முன்னாடி அதுங்க வந்து சிக்னல் கொடுத்துரும் அதுங்க வந்து நார்மலா இல்லன்றது. எதை வச்சு? அந்த ஃபிர் பண்றது, நம்ம ஏதாவது நம்ம ஏதாவது அட்டாக் பண்றோம், நம்ம ஏதாவது ஆடா பண்றோம்னா ஃபர்ஸ்ட் அதோட கால் வச்சு நம்மள நவுத்ததான் பாக்கும், நவுந்து போகதான் பாக்கும். கால்ல வச்சு டேஞ்சர்னு அர்த்தம். இப்ப வந்து அது டென்ஷனா இருக்குல்ல, பயமா இருக்கு அதுக்குன்ற மாதிரி இருக்கும். அதனால அந்த டைம்ல நம்ம போக மாட்டோம். எனக்கு டாக் தெரியல, நான் நிறைய கடி வாங்கியிருக்கேன் டாக் கிட்ட. டாக் வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா டோட்டலா நான் வளர்த்தது ஃபுல்லுமே டாக்ஸ் தான் வீட்டுல. அங்க நான் டாக்ஸ் கிட்ட விளாண்டுருக்கேன். பட் ஆனா இந்த மாதிரி ப்ரீடு அதெல்லாம் பண்ணதில்ல. ஸ்ட்ரீட் டாக் எனி டைம் அங்க இருக்க ஸ்ட்ரீட் டாக் ஏதாவது ஒண்ணு வீட்டுல வந்து குட்டி போடும். அந்த குட்டி வளர்ற வரைக்கும் கொஞ்சம் வளர்த்துட்டு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா அதுங்களே தெருவில் சுத்த ஆரம்பிச்சிருங்க, போயிடுங்க. யாராவது ஒருத்தவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அது ஒரு நல்லா இருக்கும். ஆனா இவர் சொல்ற கேட்ஸ் வந்து இன்டெலிஜென்ட்டா இருக்காது, இது பண்ணுவாங்க. ஆக்சுவலா என்னன்னா கேட்ஸுமே இன்டெலிஜென்ட் தான், ஆனா அதுங்களுக்கு தேவையான விஷயத்துல அது வந்து பயங்கர இன்டெலிஜென்ட்டா பிஹேவ் பண்ணுவாங்க. ஆனா லிட்டரலி நான் உண்மையா சொல்லணும்னா கேட் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும், அது வந்து குழந்தைய ஹேண்டில் பண்ற மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஆனா இன்னொன்னு என்னன்னா அவர் சொல்றாரு, பட் ஆனா மெயின்டெனன்ஸ் வந்து டாகோட கேட் தான் கம்மி. நல்ல பிரீட் வாங்கி நீங்க டாக் வளர்க்கறத கம்பேர் பண்றப்ப கேட்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப லோ மெயின்டெனன்ஸ். ஏன்னா நீங்க அதை கேர் பண்ண அவசியமே இல்லை. அது பாட்டுக்கு நீங்க ஃபுட் வச்சுங்க சாப்பிட்டுட்டு அது பாட்டுக்கு தனியாவே விளாண்டுக்கிட்டு இருக்கும். ஒரு நாள் ஃபுல்லா நீங்க இல்லைன்னா கூட அதுங்க பாட்டுக்கு தனியா இருக்குங்க. பட் அதுக்கு மேல போக முடியாது. ஒரு நாள் நீங்க பழகுற பொறுத்து. ஆக்சுவலா பூசணிலாம் தனியாலாம் இருக்காது, நைட் வந்து தனியா இருக்காது, மார்னிங் இருக்கும். அதுமே 7 o'clock மேல ஆயிடுச்சுன்னா அதுக்கு கண்டிப்பா ஆள் வேணும். அதுங்களுக்கு என்னன்னா அந்த டைம் தான், அந்த இருட்ட போறப்ப இதுக்கு போகணும், வேட்டைக்கு பழகிட்டோம். ஏர்லி மார்னிங் வேட்டைக்கு போகணும். அந்த இதோட அந்த டைகரோட மைண்ட் செட்லயே தான் இருக்குங்க. அப்போதைக்கு சும்மா வச்சு வெளில போயிட்டு ஏதாவது பண்ணிட்டு வரணும். அதுங்களுக்கு வாசல்ல போயிட்டு இங்க இங்க சுத்திட்டு அந்த கேட்டகரி. ஆமா, இவ்வளோ நான் பூனைங்க மேல வந்து வன்மத்தை கக்கிருக்க வேணாம். இதே மாதிரி உங்களுக்கு பெட்ஸ் நேம் வந்து எங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம பெட் நேம்னா தெரியுமே. ஆமா, எங்க பெட் நேம் பூஷ்ணி. உங்க பெட் நேம் என்னன்னு கீழே கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க, தெரிஞ்சுப்போம். இதே மாதிரி டிஃப்ரெண்டா பேர் வைக்கிறீங்க. எங்களோட டாக் நேம் வந்து எப்படி சொல்றது, இப்ப சில பேர்லாம் இருப்பாங்கல்ல, ராபர்ட் டவுனினா ராபர்ட் டவுனி சீனியர், ராபர்ட் டவுனி ஜூனியர். அந்த மாதிரி எங்க வீட்டுல எந்த டாக் வந்து செட்டில் ஆகி அதாவே இருந்தாலும் ஒரே பேரு ஆக்ஷன் ஒண்ணு வச்சது. எத்தனை நாய் வந்தாலும் இப்ப வரைக்கும் இது வரைக்கும் 3வது ஆக்ஷன். நாங்களே நாய் வாங்கி வளர்த்தனால நாய்க்கு பேரு ஆக்ஷன் தான். ஓகே, உங்களோட பெட் நேம் கீழே கமெண்ட் பண்ணுங்க, அதையும் பார்ப்போமா. அது வரைக்கும்